ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸ், இமேஜ், அது வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் என்கிட்ட பேசலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு ரோஸ்வுட் மரத்தில் உள்ள ஒரு சோத்து பலகை தான். இது நல்ல கொஞ்சம் பெரிய சைஸ் தான். அது கடை இருக்கிறதுல நல்ல மரமும் நல்ல தெளிவாக திருத்தமாக இருக்கக்கூடிய மரம். இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 1.25 அடி நீளம் இருக்கிறது. அகலம் வந்து ஒரு 6 இன்ச் இருக்கக்கூடியது குறுக்கு. மல்டிபர்பஸாக அவங்கவுங்க தேவைக்கேற்ப எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பீஸ் வந்து 850 ரூபா, 815 விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையிலே உள்ள ஒரு முளைப்பாரி தான். ஹோல்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம பிளான்ட்லாம் எதுவும் வைக்கிறதுனா வச்சுக்கலாம். கொஞ்சம் நாளைக்கு வளர்க்குற மாதிரி இண்டோர் பிளான்ட்லாம் வைக்கிறதுனா வச்சு வளர்த்துக்கலாம். இதில் 3 பீஸ் இருக்குது. முளைப்பாரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மல்டிபர்பஸாக அவங்கவுங்க இதுக்கு தக்கன யூஸ் பண்ணிக்கலாம். டெக்கரேட்டிவ் பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது 3ஐயும் செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் அந்த காலத்து பீஸு. இந்த வரும்பெல்லாம் மடக்கி விட்ருப்பாங்க. கையை கிளிக்காமல் இருக்கணும்ட்டு வரும்பு மடக்கி விட்ருப்பாங்க. இந்த பீஸ் வந்து 3ம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து 800 ரூபான்னு, நான் 3 பீஸும் 2400 ரூபான்னு விலை கொடுக்குறேன். சிங்கிளாக கொடுக்கல, 3மே சேர்த்து தான் கொடுக்குறேன். சைஸ் வந்து உங்களுக்கு 4 இன்ச்சுக்கு 4 இன்ச் இருக்கக்கூடியது. நம்ம இப்போ டிவி ஷோகேஸ்க்கு பக்கத்தில் எல்லாம் ஒரு பிளான்ட்லாம் வச்சு வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு பூஜை பிளேட்டு தான். இதுவும் வந்து உங்களுக்கு நம்ம வெத்தலை, வாழைப்பழம் அதெல்லாம் வச்சு அர்ச்சனை தட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் பெரிய சைஸ். இது 9 இன்ச்சு சைஸ் உள்ளது. இந்த பிளேட் இப்போ காமிக்கிற பிளேட் அர்ச்சனை தட்டாகவே யூஸ் பண்ணலாம். நம்ம கோயிலுக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தமாக உள்ளது. அதே மாதிரி அடுத்தது இருக்கிறது ரெண்டும் நம்ம வீட்டில் பூத்தட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பூஜை அறையில் வேறு எதுவும் பொருள் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து 7 இன்ச்சும், இன்னொன்று வந்து 6.5 இன்ச்சும் சைஸ் இருக்குது. 3ஐயும் செட்டாக தான் விலை கொடுக்குறேன். இந்த 3 பீஸும் 2200 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. 2200. இது எல்லாமே இப்போ உள்ளது கிடையாது, அந்த காலத்து பீஸு. அது அந்த செஞ்சிருக்க தன்மையிலேயே அதோட அழுத்தத்துலேயுமே தெரியும். அடுத்ததாக பார்க்குறது பித்தளை தூக்கு தான். பித்தளை தூக்கு நிறைய பேர் கேட்குறதுனால திரும்ப கிடைக்க வாங்கிட்டு வந்து போட்டுட்ருக்கோம். இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ள தூக்கு, புதுசாக இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் பீஸு, அந்த காலத்து பீஸு, புழங்காதது ஃப்ரெஷ் பீஸு. ஈயமும் புது ஈயமாக இருக்குது. வந்து ரிவீட்டெல்லாம் காப்பர் ரிவீட்டு கொடுத்துருக்குறாங்க. கைப்பிடி வந்து ரோஸ்வுட் மரத்துலேயே கைப்பிடி இருக்குது. நல்லா ஒரு 1.5 லிட்டர் கிட்ட பிடிக்கக்கூடியது. இந்த பீஸ் வந்து 1600 ரூபா, 1600 விலை கொடுக்குறேங்க. நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஃப்ரெஷ் உங்களுக்கு கண்ணாடி மாதிரி பளபளப்பு. அந்த பித்தளையோட தன்மை வந்து உங்களுக்கு அந்த செட்டிநாடு பித்தளைக்கான ஒரு தரத்தோடு இருக்குது. இது வந்து 1600. சைஸ் வந்து உங்களுக்கு 5.5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு வரக்கூடியது. ஹைட் 5.5 இன்ச்சு, குறுக்கு வந்து 5 இன்ச்சு வரக்கூடியது. அடுத்த பார்க்குறது பித்தளையிலே ஒரு பானை மாதிரி இருக்கக்கூடியது தான். ஒரு சின்ன சைஸு, நல்ல ஒரு வித்தியாசமான பீஸு. நம்ம வீட்டில் சின்னதாக ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னா அடுப்பில் வச்சு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா உள்ள ஈயம் பூசினது ஆக்கில் இருக்குது. வித்தியாசமான வாட்டம். இவ்வளோ சின்ன சைஸில் பானை டைப்பில் கிடைக்காது. இது சின்ன சைஸ்லேயே பானை டைப்பில் உள்ளது. இது சைஸ் வந்து உங்களுக்கு 4.5 இன்ச்சுக்கு, வாயாக்கில் 4.5 இன்ச்சு, உயரம் வந்து 4 இன்ச்சு இருக்கக்கூடியது. 1200 ரூபா, 1200 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது வெள்ளைப்பித்திரையில் உள்ள ஒரு விளக்கு தான், குத்து விளக்கு. ஒரு அடியை விட கொஞ்சம் கூட 13 இன்ச்சு இருக்கக்கூடியது ஹைட்டு. 3ஆக கழட்டிக்கலாம். எப்போதுமே ஹெவி வெயிட்டாக இருக்கும். நம்ம வெள்ளைப்பித்தளை விளக்கு போடுறது ஃபுல்லாக அது ரேட்டும் கூட வந்துடும். அது மாதிரி சில பேர் வந்து அவ்வளோ கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி கேட்குறதுனால வாங்கிட்டு வந்திருக்கேன். இது அவ்வளோ ஹெவி வெயிட் கிடையாது, நார்மல் வெயிட்டு தான். ரேட் அதனால் கொஞ்சம் கம்மியாக வரும். வெள்ளைப்பித்தளையில் எக்கனாமிக்கலாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுக்கு சரியாக இருக்கும். இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 5 முக விளக்கு, நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். 2800 ரூபா, 2800 விலை கொடுக்குறேங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதெல்லாமே பீஸ் ரேட்டு தான். இந்த பீஸ்லாம் வாங்குகிற இடத்துலையே வெள்ளைப்பித்தளை விளக்கு எல்லாமே எப்போதுமே பீஸ் ரேட்டு தான் வரும், கிலோ ரேட்டுக்கு வராது. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் உள்ள ஒரு குண்டானும் மூடியும் தான். இதுவும் அந்த காலத்தில் உள்ள ஒரு குண்டான். முழுக்க பொட்டடிச்சிருக்கிறது தெரியும். அந்த டிசைனில் ஃபுல்லாக பொட்டடிச்சே செஞ்சுருக்கிறது, கைவேலைப்பாடுங்கிறது தெரியும். ஈயம் இல்லாதது. நம்ம பூஜை அறை பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கேசரி அந்த மாதிரி டீ போடுறதுக்கோ கேசரி கிண்டுறதுக்கோ அந்த மாதிரி மல்டிபர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் இந்த பீஸும் வந்து பார்த்தோம்னா வரும்பெல்லாம் மடக்கி விட்ருப்பாங்க. கையை கிளிக்காமல் இருக்கிறதுக்காக வரும்பு மடக்கி விட்ருப்பாங்க. அந்த வரும்பு மடக்கி விட்ருக்கிறது ஒரு பழைய பீஸுங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக நம்ம சொல்லலாம்.
இதோட சைஸ் வந்து உங்களுக்கு வந்து 8 இன்ச்சு அகலம் வருது. 4.5 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு, 4.5 இன்ச்சு ஹைட்டு, 8 இன்ச்சு அகலம் வருது. இந்த பீஸ் வந்து 1600 விலைக்கு கொடுக்குறேன், 1600. அடுத்து அதுக்கு பொருந்துகிற மாதிரி கரெக்டாக ஒரு மூடியுமே நமக்கு கிடச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த மூடி வந்து வேணுங்கிறவங்க தனியாக வாங்கிக்கலாம். அது வந்து 300 வரும், 300. சேர்த்து வாங்குறனாலும் வாங்கிக்கலாம், தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து மூடி வந்து தனியாக நம்ம குண்டா வாங்குறவங்களுக்கு கொடுப்போம். அப்படி குண்டா சேல் ஆகிட்டுனா தான் நமக்கு மூடி தனியாக கொடுக்குறதில்ல. அடுத்ததாக பார்க்குறது ஒரு செம்பில் இருக்கக்கூடிய ஒரு குண்டான் தான். இந்த குண்டா வந்து உங்களுக்கு சைஸ் வந்து 7.25 அடி, உயரம் வந்து 7.25 அடி இருக்குது. அகலம் பார்த்தோம்னா 1 அடி வரக்கூடியது. பெரிய குண்டான், குழம்பு குண்டான், பிரியாணி குண்டான்னு சொல்லக்கூடியது. பிரியாணியெல்லாம் கிண்டுறதுனா கிண்டலாம். செம்பில் இந்த மாதிரி கிடைக்காது. நம்ம தண்ணி ஊற்றி வச்சு ஒரு இடத்துல வச்சு குடிக்கிறதுக்குமே பயன்படுத்திக்கலாம். உள்ளே வந்து அந்த காலத்து ஈயந்தான், பழைய ஈயந்தான் இருக்குது. பழைய இதுவுமே பொட்டடிச்சு செஞ்சுருப்பாங்க. முழுக்க அதோடக்கான அச்சு தெரியும். அந்த செம்பு வந்து அந்த காலத்து அந்த பழைய செம்புங்கிறதுக்கான கலரே அவ்வளோ அழகாக, ஒரு நல்ல கலர், அந்த செம்புக்கான கலரே ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்க மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும். இந்த பீஸ் வந்து குண்டா வந்து 3300 விலைக்கு கொடுக்குறேங்க, 3300. எல்லாமே இப்போ சொல்கிற ரேட்டு எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் தான் நம்ம சொல்கிற ரேட்டு ஃபுல்லாக. இது தாம்பாளம் வந்து இதுக்கு கரெக்டாக பொருந்துற மாதிரி 11 இன்ச்சு இருக்கக்கூடிய தாம்பாளம். கொஞ்சம் ஒரு நூல் சின்ன சைஸ்க்கு, ஆனால் கரெக்டாக பொருந்துது. இந்த தாம்பாளம் வேணும்னா சேர்த்து வாங்கிக்கலாம். இந்த தாம்பாளம் தனியாக உங்களுக்கு இதோட வரும்போது அந்த பீஸ் தாம்பாளம் வந்து 600 விலைக்கு கொடுக்குறேங்க. மூடி எல்லாமே அவங்க அந்த பாத்திரம் வாங்குறவங்களுக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் மூடி வேணான்னு சொன்னால் தான் நம்ம தனியாக கொடுக்கலாம். மோஸ்ட்லி எல்லாருமே செட்டாக எடுத்துடுறாங்க. இந்த செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை குண்டா மட்டும் வேணாலும் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது மரத்தில் உள்ள ஒரு மரவை தான். இதுவும் ஒரு வித்தியாசமான மரவை, முழுக்க மரத்துலேயே ஒரு பவுடர் பாக்ஸ் மாதிரி செஞ்சுருக்குறாங்க. இப்போ காமிக்கிற இந்த கலர் ஃபுல்லாக இப்போ வந்து இது வந்து பெயிண்ட் கிடையாது, இது வந்து ஜப்பான் மரவைன்னு சொல்கிறது. இது முழுக்க நேச்சுரல் டையில் கலர் பண்ணியிருக்கிறாங்க. அது இந்த மாதிரி இந்த விவரம் இந்த ஆன்டிக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம பார்க்குறவங்க, நார்மலாக பார்க்குறவங்க பெயிண்ட்டுன்னு நினச்சிப்பாங்க. இது வந்து முழுக்க அந்த நேச்சுரல் டையில் செஞ்சுருக்கிறதுனால இந்த மாதிரி பீஸ்லாம் ரேட்டு கூட. இது வந்து உங்களுக்கு 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு இருக்கக்கூடியது. இதில் நல்லா டெக்கரேட்டிவாக எல்லாமே டிசைனும் கொடுத்துருக்குறாங்க. ஜப்பான் மரவை இது 1400, 1400 விலைக்கு கொடுக்குறேங்க. ஹைட் வந்து 4 இன்ச்சு, அதுக்கு தகுந்த அகலமும் 4 இன்ச்சு. ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரியில் கலெக்ட் பண்ணுறது தான் அதெல்லாமே. அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு டைனிங் டேபிள் எல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான். ஒரு சட்னி அந்த மாதிரி எதுவும் கொஞ்சமாக எடுத்து வச்சு நம்ம பரிமாறத்துக்கு வச்சுக்கிற மாதிரியான பீஸ். 2 சைடும் ஹேண்டில் இருக்குது, நல்ல அட்ராக்டிவான கலரு. அதில் கோல்டு டிசைனும் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி கோல்டு டிசைன் வந்தாலே கொஞ்சம் ரேட்டு கூட இங்கே. இது அதுவுமே உங்களுக்கு நான் மங்கு ஏகப்பட்டது இருந்தாலும் ஒவ்வொரு தடவையுமே வித்தியாசமான மங்காக தான் பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இது வந்து ஒரு 2.25 இன்ச்சு உயரம் வரக்கூடியது. உயரம் கம்மி தான், பட் அகலம் வந்து 6 இன்ச்சு வரக்கூடியது. ஒரு நம்ம சட்னியோ இல்லை கிரேவியோ அந்த மாதிரி எடுத்து வச்சு நம்ம டைனிங் டேபிளில் பரிமாறத்துக்கு வச்சுக்கலாம். இந்த பீஸ் வந்து 1400ங்க, 1400. அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தான். ஒரு எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இல்லை வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 400 ml 300 ml 350 ml பிடிக்கிற அளவு சைஸ் இது. சின்ன சைஸ் மங்கு தான். இதுவும் மரத்துலேயே பிடி கொடுத்துருக்குறாங்க. உள்ளேயும் சேம் கலரில் இருக்குது, நல்ல அட்ராக்டிவான ஒரு கலரு. இந்த பீஸ் வந்து 900 விலை கொடுக்குறேங்க, 900. அதோட சைஸ் வந்து உங்களுக்கு 4 இன்ச்சு, ஹைட்டு வந்து 4 இன்ச்சு வருது, அகலம் வந்து 3 இன்ச்சு வருது. இது வந்து பேப்பர் ஸ்டிக்கர் தான், புதுசாக கண்டிஷன் வந்து நல்லாயிருக்கு. அடுத்ததான் பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான். இது வந்து இங்கிலாந்து மங்குன்னு சொல்கிறது. நல்லா கருப்பு கலரில் இருக்கக்கூடியது இங்கிலாந்து மங்கு, ஜட்ஜ்வேர் அப்படிங்கிற பிராண்டடில் உள்ளது. இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து 10 இன்ச்சு அகலம் உள்ளது. ஒன்று வந்து 10 இன்ச்சு, இன்னொன்று வந்து 10.5 இன்ச்சு. ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசம் வருது. கைப்பிடி ஹேண்டில்லாம் நல்லா ஹெவியாக இருக்கக்கூடியது. இந்த கருப்பு மங்கு எல்லாமே வெயிட்டு கூட இருக்கும். மங்குலேயே எல்லா மங்கை விட இது கனமாக இருக்கும்.
நம்ம அடி பிடிக்காம சமையல் செய்கிறதுக்கு அடி பிடிக்காமல் இருக்கிற மாதிரி நல்லா சமைக்கிறதுக்கு நல்லா தோதுவாக இருக்கும். டைரெக்டாக நம்ம ஸ்டவ்வில் வச்சு சமைக்கவே செய்யலாம். இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வைக்கலாம், எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். இந்த டைப்பு எனாமல் வேறு, அதாவது ஜட்ஜ் பிராண்ட்லேயும் இந்த டைப் வந்து ரொம்ப கிடைக்காது. இந்த அகல பாத்திரம் இது வந்து நல்ல சமையல் செய்கிறதுக்கே நல்ல ஒரு ஈஸியாக இருக்கும். நல்லா அதே மாதிரி விளக்கி கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது வந்து பெருசு வந்து 10 இன்ச்சு சைஸ், ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. கொஞ்சம் சின்ன சைஸ் ஒன்று, அடுத்தது கொஞ்சம் பெரிய சைஸ் ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி உயரம் பார்த்தோம்னா உங்களுக்கு சின்னது வந்து 4 இன்ச்சு வரும், 4 இன்ச்சு உயரம். இது வந்து சின்னது வந்து 4 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு, பெருசு வந்து 4.25 இன்ச்சுக்கு 10.5 இன்ச்சு, ஒரு அரை இன்ச்சு 1/4 இன்ச்சு தான் வித்தியாசம் வரும். சின்னது வந்து 2700 விலை கொடுக்குறேங்க, 2700. பெருசு வந்து 2900. இந்த டைப் ரொம்ப கிடைக்காது, அது ஒரே மாதிரியே இந்த அளவுக்கு இப்போ ரொம்ப தடவை கிடச்சிது, அதனால் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரியே வேணும் அப்படின்னு சொல்லி தேடி போகும்போது கிடைக்காது. ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். அடுத்ததாக பார்க்குறது பிள்ளையார் பேனலு. ஏற்கனவே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லட்சுமி பேனல் ஒன்று போட்டிருந்தேன். இப்போ அதே மாதிரியே இருக்கக்கூடியது தான் இது வந்து பிள்ளையார் பேனலு. இந்த ஒரு டிசைன் வந்து ஒரு சைடு கிளி இருக்கிற மாதிரியும், மேலே வந்து யாழி இருக்கிற மாதிரி, சென்டரில் பிள்ளையார் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. நல்ல பெரிய சைஸு, நிலவாசப்படிக்கு நேர் மேலெலாம் மாட்டி வைக்கலாம், பூஜை அறையில் மாட்டி வைக்கலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான். சைஸ் வந்து நல்லா 1.25 அடி 2 அடி கிட்ட இருக்கக்கூடியது ஹைட்டு. அகலம் பார்த்தோம்னா ஒரு அடியை விட ஒரு 11 இன்ச்சு அகலம் இருக்கக்கூடியது. பின்னாடி வந்து ஹூக் இருக்குது, அதில் மாட்டி விட்டுக்கிற மாதிரி. பலகை பார்த்தோம்னா நல்லா ஒரு 1.25 இன்ச்சு 2 இன்ச்சு பலகை எடுத்து, அந்த பலகையில் இவ்வளோ அழகாக ஆர்ட் ஒர்க்கு டெக்கரேட்டிவாக அவ்வளோ திருத்தமாக கார்விங் பண்ணியிருக்காங்க, கடைஞ்சி வேலைப்பாடோடு இருக்கக்கூடியது. இதெல்லாம் எத்தனை நாள் லேபர் வந்து அவ்வளோ மெனக்கட்டு வேலை பார்க்கணும். இந்த வேலையெல்லாம் 4 இழுத்து உடனேலாம் செஞ்சு முடிக்கக்கூடிய வேலை கிடையாது. இந்த இடத்துலையும் ஒரு யாழி இருக்குது, பிள்ளையாருக்கு மேலேயும் ஒரு யாழி இருக்குது. எல்லாமே நல்ல டிசைனாக இருக்கக்கூடியது. இந்த பிள்ளையார் இது வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் பழமையாக தெரிகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஏஜ் கூட இருக்க மாதிரி. ஆனால் எல்லாமே ஒரே ஹைட்டு ஒரே இதில் இருக்கக்கூடியது தான். இது வந்து பிள்ளையார் பீஸ் வந்து ரெண்டுமே 9800 விலை கொடுக்குறேன், 9800ங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு சரஸ்வதி பேனல். இதுவும் வந்து அதே மாதிரியே ஒரு சைடு கிளி, இன்னொரு சைடு யாழி அப்படி இருக்க மாதிரி. எவ்வளோ திருத்தமாக இருக்குது பாருங்கள். சரஸ்வதியோட ஒரு அமைப்பு அவ்வளோ ஒரு திருத்தமாக நமக்கு வந்து அவ்வளோ அம்சமாக இருக்குது. அதே மாதிரியே மேலே யாழி இருக்கக்கூடியது, நல்ல கோபுர டிசைன் மாதிரி இருக்கிறது. இந்த பீஸும் உங்களுக்கு 9800. இதுவுமே வந்து பின்னாடி ஹூக் இருக்குது, மாட்டி விட்டுக்கலாம். இந்த சரஸ்வதி பேனல்லாம் வந்து நிறைய இன்ஸ்டியூட், ஸ்கூலில் இருக்கிறவங்க எல்லாமே வாங்குகிறாங்க. கேட்குறதுனால தான் சரி நம்ம அது மாதிரி வாங்கிட்டு வருவோம். சேர்த்து அன்னைக்கு எடுக்க முடியலை, மறுபடியும் இப்போ கிடைக்கும் போது வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ பிள்ளையார், சரஸ்வதி, லக்ஷ்மின்ற மாதிரி 3 வச்சோம்னாலும் நல்லாயிருக்கும். இது வந்து 9800, 9800 இன்க்ளூடிங் கொரியர். இது இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.